இப்போ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரிஞ்சா பிள்ளைகள் எனக்கு ஒருக்கா சேட்டிங்கில் போடுங்க, கதைக்கு இல்லாது. இப்போ நான் கதைக்கிறது விலங்கு வந்து நினைக்கிறேன். விலங்குறாக்கள் எனக்கு ஒருக்கா விலங்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்றாலும் எனக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு கதைக்கிறது விலங்குதா? டிலேயாக தான் போகும்போது தெரியாது. ஓகே, பார்ப்போம். அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொஜெக்ட் எமோஷனா, ரியம். இப்போ ரியம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லா இடமும் முடிச்சிருப்பீங்க. அதை பற்றினா ஒரு விளக்கமாக ஒன்றை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ரியம்னு சொல்லக்குள்ள நம்ம என்ன செய்வோம், இப்போ புவியீர்ப்பீங்கள் இயக்கம் வந்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த புவியீர்ப்பீங்கள் இயக்கத்தில் நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிகிற ஒன்று இருக்கு. அது வந்து நேர்கோட்டு இயக்கம் கருதி நம்ம செய்வோம், மேல் நோக்கி போகிறது வாரது. அடுத்தது வந்து எறிய இயக்கம், எறியம். அப்போ இந்த எறியம்னு சொல்லக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த கிடையோட எத்தனை பாக சாய்வில் எறிகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கதைப்போம். சரிதானே? இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதுதான் என்ன, இவர் தான் இப்ப வந்து எறிய போற இவர். அப்ப நான் 20 பாகை 30 பாகை என்று நான் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா, நான் இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப கீழே வரைக்கும் போகலாம். இப்ப கீழே நான் 90 -90 சொல்றாங்க. இப்ப கிடை மட்டத்துல இருந்து மேல் நோக்கி 90 பாகை வரைக்கும் நான் மேலே உயர்த்தலாம். அதே மாதிரி கீழ் நோக்கி 90 பாகை வரைக்கும் நான் என்ன செய்யலாம், இந்த எறிப்படையை நான் மாற்றிக்கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன் பாருங்க. இது வந்து என்ன, இதான் தரைமட்டம். இந்த தரைமட்டத்துல ஒருத்தர் இருக்கார். அப்ப இந்த தரைமட்டத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் உயரத்துல இந்த எறிபடை இருக்குது. சரிதானே? அப்ப இந்த எறிபடை, இந்த எறிகிற அந்த என்னன்னு சொல்ற எறிபடை இருக்குது 10 மீட்டர் உயரத்துல. இப்ப நான் என்ன செய்யலாம்னா கூட்டி குறைக்கலாம். அப்ப இத்தனை மீட்டர் உங்களுக்கு தேவையோ குறைக்கலாம். இப்ப இவர் தரைமட்டத்தோட இருக்கார். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த எறியத்துல வந்து நம்ம இந்த கணக்குகள் செய்யக்குள்ள வந்து இப்போ நீங்கள் எறிய பாதையை நம்ம இப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போமா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு குண்டை தான் எறிய போகிறேன். அப்போ எதை நான் எறிய போகிறேன்னு இதில் நான் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ரைட் சைடு உங்களுக்கு விளங்குதா? எல்லாருக்கும் கேட்குதா கதைக்கிறது? ஓகே, கேட்குமென்னு நினைக்கனா? சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே என்ன தெரிய போகிறோம்னு இருக்கு. இப்போ போலையா, டேங்க் ஷெல்லையா, இங்கே இருந்து மனுஷனையா, அப்படியெல்லாம் இதில் போட்டு கிடக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு கேனான் போல், சின்ன ஒரு போலை தான் நான் இப்போ எறிய போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எறிய பாதைன்றது, இப்போ நீங்கள் இந்த எறியப்படுதா, இதான் பாதை. இப்போ தெரியலைன்னு சொல்லிச்சுன்னா ஜூம் பண்ணி கொஞ்சம் நான் இது செய்கிறோம்ல, ஜூம் பண்ணி இதில் போல இருக்கு. ஓகே, ஜூம் பண்ண எழுதுல பிள்ளைகள். ஓகே, அப்போ உங்களுக்கு விளங்கும் தானே, இதுதான் எறிய பாதை. இந்த எறிய பாதை என்று சொல்றது ஒரு பரவளைவு பாதை. அப்ப பரவளைவு பாதை என்று சொன்னா அது ஒரு வட்டத்தின் வில் இல்லை, வட்டப்பாதையின் ஒரு பகுதி இல்லை. வட்டப்பாதையின் ஒரு பகுதி என்று சொல்லி சொன்னா, அந்த வட்டத்தை நீங்க எப்படியே நீங்க நீட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வட்டத்தை பூர்ணப்படுத்தும். அது வட்டவில். சரிதானே? வட்டத்தின் பகுதி இந்த பாதை அல்ல. இந்த பாதை என்றது ஒரு பரவளைவு பாதை. அப்ப இந்த பரவளைவு பாதையிடா என்ன அப்படின்னு சொன்னா, இவர் அப்படியே நீட்டி கொண்டு போங்க, இவரை சந்திக்கவே மாட்டாங்க, போய்கொண்டே இருப்பாங்க, அப்படியே போய்கொண்டிருக்கும். அப்ப கீழே போய்கொண்டே இருக்கிற பாதை தான் இது. இது ஒரு வட்டப்பாதையின் ஒரு பகுதி அல்ல, வட்டவில் இல்லை. அப்ப இது ஒரு பரவளைவு பாதை. இதுதான் நம்ம எறிய பாதைன்னு சொல்றோம். அப்ப இந்த எறியத்துல வந்து இந்த வெக்டர்ஸை நான் சொல்லணும்னு சொன்னேன். அதாவது வெலோசிட்டியை பார்த்தோம்னு சொல்லிச்சுனால், இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியிலையும் நான் வெலோசிட்டியை காணலாம். இப்ப நான் திருப்பி நான் என்ன செய்யறேன், அதே மாதிரி எறிகிறேன். ஓகே, இதுதான் வெலோசிட்டி. அப்ப இந்த வெலோசிட்டிக்கு என்ன நடக்குது, அப்ப இந்த பாதை வழியே அவந்த வேகத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குற நேரம், இப்ப நான் இதை ஸ்லோவா போடுறேன்னு கவனிங்க. அப்ப நான் இந்த வேகம்ன்றது ஒரு பச்சை ஏரோவால இப்ப காட்டப்பட போகுது உங்களுக்கு. சரிதானே? இப்ப பாருங்க, நான் ஸ்லோவா போடுறேன். இந்த வேகம் என்ன செய்யுது, போக 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 இங்க என்ன நடக்குது, குறைஞ்சு கொண்டு போய் பிறகு அதிகரிச்சு கொண்டு போகுது. சரியா? இது விளைவுள் வேகம்.
அப்ப இந்த விளையுள் வேகம் தான் இது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், அந்த வேகத்தின் கம்பனன்ட், அதாவது நிலைக்குத்துக்கூறு கிடைக்கூற பார்க்க போறேன். அந்த கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறு எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி. பிள்ளைகள் இது விளங்குதா? விளங்குதா? நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? நான் கதைக்கிறது விளங்குதா? ஒருக்கா சொல்லுங்க. அடே சொல்லுங்கடா, நான் கதைக்கிறது விளங்குதாடா? எனக்கு ஒருக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் 2 வாட்டில காய்ச்சிட்டு இருக்கணும் தெரியாது. விளங்குதா? ஓகே ஓகே சரி. அப்ப இந்த மாதிரி வரப்போகுது. இப்ப பாப்போமா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, கிடை வேகத்தையும் நிலைக்குத்து வேகம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்க போறேன்னா, இப்ப நான் என்ன செய்ய போறேன், அதே 45 பாகையில நிறைய போறேன். நிறைய நேரம் அந்த போறார். ஓகே. அப்ப இந்த கிடைவேகம் நிலைக்குத்து வேகம் என்று சொல்றது இது, கிடைவேகம்ன்றது இது. அப்ப இந்த கிடைவேகத்துக்கு தொடர்ச்சியா இந்த பாதை முற்றாகவும் இந்த கிடைவேகத்துக்கு என்ன நடக்குது, நிலைக்குத்து வேகத்துக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்க போறோமா? அப்ப நீங்க பாருங்க, மெதுவா நான் போடுறேன், ஸ்லோவா தான் போடுறேன், என்ன மாதிரி போகுது. ஓகே, திருப்பி ஒரு அறிகிறேன். இப்ப ரியக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 45 பாகையில வேகம் இருக்கிறபடியா, சரியோ, இந்த 45 பாகையில வேகம் இருக்கிறபடியா இவருடைய கிடைக்கூறும் நிலைக்குத்துக்கூறும் சமனா தான் இருக்குது ஆரம்பத்துல. ஏன், இப்ப நீங்க 45 பாகைன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இவர் V என்ற வேகத்துல பண்ணுவீங்களேன். அப்ப V cos θ கிடை வேகம், V sin θ நிலைக்குத்து வேகம், சரிதானே? அப்ப V cos θ கிடை வேகம், V sin θ நிலைக்குத்து வேகம். அப்ப இந்த V cos θவின் cos 45 sin 45 என்ன ஒரே பொறுமதி. அப்படின்னு சொன்னா கிடைவேகம் நிலைக்குத்து வேகம் என்ன இருக்கும், சமனா தான் இருக்க போது 45 பாயில எறியப்படுற நேரம். இப்ப உங்களுக்கு தெரியும் அதோட, இப்ப இது கிடைவேகமாகவும் இது நிலைக்குத்து வேகமாகவும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவருடைய விளைவுள் தான் இந்த வேகம். இது கிடைவேகம், இது நிலைக்குத்து வேகம் என்று சொன்னால் அவருடைய விளைவுள் வேகம் தான் இந்த V என்ற வேகம், சரியானே? அப்ப இந்த வேகம் என்ன செய்ய போகுதோ, மேல போற நேரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்ப இன்னொன்று தெரியும், இப்ப நீங்க இது நாம படிக்கக்குள்ள இரியத்துல நாம பார்க்கக்குள்ள இந்த பாதை இருக்குதானே, இந்த பரவளைவு பாதை, இந்த பரவளைவு பாதை வழியேயான ஆர்முடுகள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது. ஆர்முடுகள் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த பரவளைவு பாதை வழியே இவருக்கு B7 U8 வேற எதுவும் இந்த இயக்க சமன்பாடுகளோ நம்ம என்ன செய்யாது, பாவிக்கலாது. ஏன்னு சொன்னா இந்த பரவளைவு பாதை வழியே அவருடைய ஆர்முடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். பரவளைவு பாதையின் அந்த திசை வழியே மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இவருடைய ஆர்முடுகள் என்ன என்று பார்த்தா, நீங்க எந்த துணிக்கையா இருக்கட்டும், சரியா, எந்த துணிக்கைய நீங்க எப்படி எறிஞ்சாலும் சரி, கிடையா எறிஞ்சாலும் சரி, நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிஞ்சாலும் சரி, நிலைக்குத்தா கீழ் நோக்கி எறிஞ்சாலும் சரி, நீங்க எப்படி எந்த கோணத்துல எறிஞ்சாலும் சரி, நீங்க வழியில, அதாவது வழி என்று சொல்லி சொன்னா இத நோமலா புவியீர்ப்பின் கீழே நீங்க அவரை எறிகிற நேரம் அந்த துணிக்கு எல்லாத்துக்குமே கிடையா அறிஞ்சாலும் சரி, நிலைக்குத்தா அறிஞ்சாலும் சரி, எந்த கோணத்துல மேல் நோக்கி எறிஞ்சாலும் சரி, கீழ் நோக்கி எறிஞ்சாலும் சரி, அந்த துணிக்கின்ற ஆர்முடுகள் எப்பவுமே என்ன செய்யணும்னு சொன்னா கீழ் நோக்கி 10 ms-2 தான் இருக்கும். அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகளா தான் இருக்கும், சரியா? அப்ப இவரின் விளைவுள்ள ஆர்முடுகளும் எப்பவும் என்ன செய்யும், கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்ப கீழ் நோக்கி இருக்கிறபடியா தான், இப்ப உதாரணத்துக்கு இந்த கிராவிட்டியே இல்லை, இந்த புவியீர்ப்பு விசையே இல்லை என்று வைங்களேன். அப்ப அப்படியே நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்றால் இவர் எப்படி எந்த திசையில போயிருக்கணும்டா, அது அந்த மாதிரியே போய்கொண்டிருக்கணும். அப்படியே தொடர்ச்சியா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், போய்கொண்டே இருந்திருக்கணும். இந்த மாதிரி தொடர்ச்சியா போய்கொண்டே இருந்திருக்கணும். ஆனா அவர் அப்படி போகல, என்ன செய்யறாரு, கீழ் நோக்கி விழுறாரு. அப்ப கீழ் நோக்கி விழுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இங்க இவரின் என்ன விசை, செய்யலாமா இல்ல, ஓகே, இவருடைய என்ன விசைன்னு சொன்னா புவியீர்ப்பு விசை. அப்ப நம்ம இங்க வழித்தடைய புறக்கணிக்கும், சரியோ? இப்ப புவியீர்ப்பின் இயக்கம் நம்ம படிக்கிற நேரம் மெக்கானிக்ஸ்ல வழித்தடைய புறக்கணிச்சோம். அடுத்தது இந்த வழியால வார மேலுதைப்ப புறக்கணிச்சோம். இந்த 2 விசைகளையும் புறக்கணிச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், புவியீர்ப்பின் இயக்கம் படிச்சோம். அப்ப இந்த 2 விசைகளும் புறக்கணிக்கப்படுற நேரம் தான் ஒரே ஒரு விசை தான் தாங்க போது, நிறை விசை. அப்ப இந்த நிறை விசை எப்படி இருக்கும், நிலைக்குத்தா கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்ப நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கிறபடியால புவியீர்ப்பின் கீழே வழித்தடை புறக்கணிக்கப்படுற நேரம், மேலுதைப்ப புறக்கணிக்கப்படுற நேரம், நீங்க புவியீர்ப்பின் கீழே எந்த துணிக்கு எறிஞ்சாலும் அவர் கீழ் நோக்கித்தான் என்ன செய்ய போறார், ஆர்முடுக போறார், சரியானே? அப்ப அவரோட ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் இருக்கும்.
அப்போ இந்த இதில் பாருங்க, திருப்பி நான் போடுறேங்க, நீங்கள் இந்த வெக்டர்ஸ் போகுது. ஓகே, இந்த போயிட்டு அப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்கிற இவருண்ட விளைவுள் வேகம், இது இந்த இடத்துல இருக்கிற இவருண்ட கிடைவேகம், இது இந்த இடத்துல இருக்கிற நிலைக்குத்து வேகம். அப்போ இந்த கிடைவேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த கிடைவேகம் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த நிலைக்குத்து வேகம் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குறைஞ்சி பூஜ்ஜியத்துக்கு வந்து திருப்பி கீழ் நோக்கி அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆனா இந்த கிடைவேகம் இருக்குல்லோ, இந்த கிடைவேகம் என்ன செய்யாதுன்னு சொன்னால் எல்லா புள்ளிகளையும் என்னவா இருக்கிறது, மாறாது, அது மாற்றமடையாம இருக்கும். ஏன்னு சொன்னா அவருடைய கிடையாக இவருடைய வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ எந்த விதமான தடை விஷயமே இல்லை. ஒருவேளை வழித்தடை இருக்கும்னு சொன்னா அந்த கிடைவேகம் என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு போகும். ஒரு வழி வந்து சார்பாக வடிச்சுக்கும்னு சொன்னா வேகம் அதிகரிக்கும். அந்த வழி வந்து அவரை எதிராக மோதுற தன்மையில இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த வேகம் குறையும். அப்ப கிடைவேகம் வேகத்தை என்ன செய்யாது. இப்ப நீங்க வழித்தடை ஒன்று இல்லையேண்டுவீங்க, இந்த கிடைவேகம் என்ன செய்யாதுன்னா மாறாது. அப்ப கிடைவேகம் என்ன செய்ய போகுது, மாறாம தான் போகுது. ஆனா நிலைக்குத்து வேகம் தான் என்ன செய்ய போகுது, கீழே இருந்து மேல போற நேரம் குறைஞ்சு கொண்டு போய் அதிக புள்ளியில பூஜ்ஜியத்துக்கு வந்து திருப்பி என்ன செய்ய போகுது, கூட போகுது. சரியா? அப்ப நான் இப்ப பிளே பண்றேன்னு பாருங்க. திருப்பி ஒருக்கா பிளே பண்றேன் பாருங்க. போகுது. அதிக புள்ளியை நான் எடுத்துக்கொள்றேன். ஓகே, அதிக புள்ளியை தாண்டிட்டு இப்ப வந்து ஓகே, இப்ப இதுல வந்து இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது வந்து அவருண்ட ஆர்முடுகள். சரியா? அப்ப ஆர்முடுகளை போகும் என்ன செய்யும், கீழ் நோக்கி தான் இருக்கும். விளைவுள்ள ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் இருக்கும். இந்த பச்சை கலர்ல இருக்கிறது வந்து வேகம். இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த ஸ்பீடை நான் கூட்ட போறேன். ஒரு 15ல இருந்தது, இப்ப நான் ஸ்பீடை நான் ஒரு 30ல வைக்கட்டுமா? ஓகே, 30ல வைக்க போறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது, 30 வேகம் வார நேரம். இப்ப இந்த வெக்டர்ஸ் என்ன நடக்குது, விளைவுள் வேகம் இந்த அந்த வெக்டர்ஸ்ல காட்டிருக்காங்க. இப்ப 15 இருக்கக்குள்ள இங்க இருந்து அம்புக்குறி, இப்ப 30 இருக்கக்குள்ள கூட வேகம். அதே நேரம் இந்த கிடைவேகம் என்ன செஞ்சிருக்கு, கூடியிருக்கு. நிலைக்குத்து வேகம் கூடியிருக்கு. இவங்க 2 பேருடைய விளைவுள் தான் இது சொல்லிச்சுனால் இவங்க 2 பேரையும் அயற்பகங்களாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இணைகரம் ஒன்று அமைச்சம் என்று சொல்லிச்சுனால் இது வந்து அந்த மூலவட்டத்தை தரும். இந்த இவங்க 2 பேருடைய விளைவுள் வந்து இந்த மூலவட்டத்தை தரும். அப்ப இங்கே இந்த மஞ்சள் நிறத்துல காட்டப்பட்டிருக்கிற இது வந்து என்னவா இருக்க போது, இது வந்து அவருடைய கீழ் நோக்கிய நிலைக்குத்து ஆர்முடுகளின் திசையா இருக்கு, விளைவுள்ள ஆர்முடுகளின் திசையா இருக்கு. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ இதே 45 வகையில 15 ms-1 வேகத்தோட எறியப்படுற நேரம் இவர் எங்க எவ்வளவு தூரம் போய் அடிச்சிருக்காருன்னு சொன்னால் 23 மீட்டர் தூரம் என்ன செஞ்சிருக்காரு, 23 மீட்டர் அவர் என்ன செய்யறாருன்னா அடிபட்டு இருக்கார். இப்ப இவர் 30 ms-1 என்றால் எங்க போய் அடிப்பாருன்னு பார்ப்போம். சரியா? வேகம் இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், 30 ms-1 மாத்திட்டேன். ரங்கால மிக போற ஐயோ அக்கௌண்ட் பண்ணியது இல்லை, எடுக்கிறது. ஓகே, நம்ம குறையாவிப்போமே, நான் ரங்கால தாண்டி போயிட்டார், எல்லையை தாண்டி போயிட்டார். ஓகே, இப்போ நம்ம குறை எடுப்போமா, 20ல் எடுப்போம். இப்போ 22 சொல்லக்குள்ள என்ன செய்ய நடக்குது, அவர் இன்னும் கூட தூரம் போறார். ஏன் இது மாற்ற எழுதுல 2 தெரியலையே. ஓகே என்ன இருக்கு, சரி. அப்ப இது வந்து எத்தனை, 15, இது வந்து 20, 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் அறியப்பட்டது. ஓகே, அப்போ நான் திருப்பி 15லேயே கொண்டு வரேன். உங்களுக்கு இதை நான் இப்படியே வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ 15லேயே எறிய போகிறோம். போகிறார் அப்படியே அவரத்தை கொண்டு விழுறார். சரியா? அப்போ 23 மீட்டர் தூரத்தில் கொண்டு விழுறார். இப்போ நீங்கள் கால்குலேஷன் 1 மட்டும் செஞ்சு பார்க்கலாம். இந்த வேகம் வந்து 15 ms-1 வேகம் கிடையோட 45 வாய் எறியப்பட்டால் இது 23 மீட்டர் வருதான். அப்போ நீங்கள் கால்குலேஷன்லேயே நீங்கள் வடிவாக செய்து பார்க்கலாம். நீங்கள் இந்த முடிய இந்த
ரெக்கார்டிங் முடிய இந்த கிளாஸ் முடிய நீங்கள் வேணும்னா ஒரு பேப்பர் எடுத்து இல்லாட்டி இப்போவே நீங்கள் பேப்பர் எடுத்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க, ப்ரெஷனை நோட் பண்ணுவீங்க. 23 மீட்டர் வருதாண்டு செக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் இதில் விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இன்னொருக்கா போடுறேன். அப்போ நிலைக்குத்து வேகம் என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு போய் அதிகர் புள்ளியில் 0க்கு வந்து பிறகு இந்த நிலைக்குத்து வேகம் அதிகரிக்கும். இப்போ அதிகர் புள்ளியில் அவருக்கு வேகம் இருக்கான்னு சொன்னால் இருக்கும். என்ன வேகம் இருக்கும்? கிடை வேகம் மாத்திரம்தான் இருக்கும். அப்போ அதிகர் புள்ளியில் எறியப்பாதை உண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்தில் எறியப்படுற ஒரு துணிக்கைக்கு அதிகர் புள்ளியில் வேகம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்கு. அது வந்து கிடைவேகமாக மட்டும்தான் இருக்க போகுது, கிடைவேகம் தான் இருக்க போகுது. அந்த கிடைவேகம் என்ன செய்ய போறல? அந்த பாதை வழியே மாற போறல. ஆனால் நிலைக்குத்து வேகம் தான் என்ன செய்ய போகுது? மேலே போற நேரம் குறைஞ்சு கொண்டு போய் 0க்கு வந்து திருப்பி என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்போ அதுதான் இங்கே நடக்குது. ஓகே, திருப்பி ஒருக்கா போடுறோம். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இன்னொன்று, அடுத்த நோட் சொல்கிறேன், கவனிங்க. இதெல்லாம் ஏற்கனவே கதைச்ச விஷயம் தான் திருப்பி கதைக்க போகிறேன். இப்போ படத்தோட கதைக்க போகிறேன். அடுத்தது ஒரு குறித்த ஒரு வேகத்தில் எறியப்படுற அந்த துணிக்கைக்கு கிடை இடப்பெயர்ச்சி, கிடை வீச்சு என்று சொல்கிறது எப்போ கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 45 பாகையில் எறியப்படுற நேரம் தான் கூடுதலாக இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நோட். அடுத்தது இன்னொன்று, அப்போ நம்ம எறியமண்டு வரக்குள்ள அவரோட பரப்பு நேரம் பார்ப்போம். பரப்பு நேரம் இதில் தங்கியிருக்கு. அடுத்தது அதிக உயரம் இதில் தங்கியிருக்கு. அடுத்தது வந்து கிடைவீச்சு இதில் தங்கியிருக்கு, கிடைவீச்சு. இப்போ இது மூண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரப்பு நேரம் என்று சொல்றது அவர் வந்து யாரில் இருக்கிற நேரம், அவர் எவ்வளவு நேரம் என்ன செய்கிறாரு? வழியில இருக்கார் என்றதான் இந்த பரப்பு நேரம். அப்ப கிடையாக ஒரு இடத்துல இருந்து எறியப்படுற துணிக்கையின் பரப்பு நேரம் என்று சொல்றது எதுல மட்டும் தங்கியிருக்கும்னு சொன்னா அவருடைய நிலைக்குத்து வேகத்துலாம் தங்கியிருக்கும். அப்ப இந்த நிலைக்குத்து வேகம் அதிகரித்தால் என்ன செய்யும்? பரப்பு நேரம் அதிகரிக்கும். சரி, அப்ப இதுக்கு டைம் அவங்க எடுக்கலாம். அவங்க எவ்வளவு டைம்ல இருக்காண்டு காட்டுறாங்களா? ஓகே, பாப்போமா? இந்த ரேஞ்ச் டைம். ஓகே, டைம் இருக்கு. அப்ப இந்த இதுக்கு நான் டைம் போடுறேன்னா இந்த டைம் இப்போ இதில் காட்டுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் விளங்கு மட்டும் நினைக்கிறேன். ஓகேனே, அது பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இது விளங்குதா? இது எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த பாதைகள் தெளிவாக விளங்குதா இல்லை என்ன மாதிரி என்ன ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த எறிய பாதை உங்களுக்கு விளங்குதா? இந்த 23 மீட்டர் காட்டினது விளங்குதா? இந்த 45 பாகை காட்டினது விளங்குதா? எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. அடே சொல்லுங்கடா. ஓகே 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 சரி. அப்போ அடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ 45 பாகையிலான் அதுக்கு முன்னால் கதைப்போம். பரப்பு நேரம், அதிக உயரம், அடுத்தது கிடைவீச்சு. இந்த பரப்பு நேரம் இதில் தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பரப்பு நேரம் எப்போ உயர்வாகும்? இவருடைய நிலைக்குத்து வேகம் கூடினால் பரப்பு நேரம் கூடும். நிலைக்குத்து வேகம் குறைஞ்சால் பரப்பு நேரம் என்ன செய்யும்? குறையும். அப்போ நிலைக்குத்து வேகத்திலான் இந்த பரப்பு நேரம் தங்கி இருக்கு. சரியா? நிலைக்குத்து வேகத்துல தான் இந்த பரப்பு நேரம் தங்கியிருக்கு. அதே மாதிரி இவருடைய அதிக உயரத்துல உயரம் சொல்றது அது எதுல தங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தால் அதுவும் என்ன? நிலைக்குத்து வேகம். இந்த நிலைக்குத்து வேகம் கூடினா அதிக உயரம் கூடும், அதாவது நிலைக்குத்து உயரம் கூடும். நிலைக்குத்து வேகம் கூடினா நிலைக்குத்து உயரம் கூடும். அப்ப பரப்பு நேரம், நிலைக்குத்து உயரம் ரெண்டுமே நிலைக்குத்து வேகம் கூடினா கூடும். ஆனா அந்த கிடைவீச்சு கொண்டு வாரதுக்கு காரணம் என்றது, அதாவது இவர் வந்து கிடையாக ஒரு தூரம் போறாருல்ல. அப்ப இந்த 45 பாகையில எறிகிற நேரம் இவர் 23 மீட்டர் தூரம் போறாருன்னு சொன்னால் இவருக்கு ஒரு கிடைவீச்சு கொண்டு வருது. அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க புள்ளிக்கு ஒரு நகர்ந்து போயிருக்காரு கிடையாக, அதான் கிடைவீச்சு. அப்ப இந்த கிடைவீச்சு கொண்டு வாரத்துக்கு காரணம் கிடைவேக கூறு. இவருக்கு கண்ட ஒரு கிடைவேக கூறு இருக்கிறதான் காரணம். ஆனா இந்த கிடை வீச்சை தீர்மானிக்கிறது அவருடைய நிலைக்குத்து வேகமும் கிடைவேகம் தான் தீர்மானிக்கும். ரெண்டும் தான் தீர்மானிக்கும். அப்ப ரெண்டும் தான் தீர்மானிக்க எது தீர்மானிக்கும் என்றால் அது எறியப்படுற கோணத்துல தங்கி இருக்கு. சரியா? இப்ப கோணம் மாறினால் கிடைவேகம் மாறும், நிலைக்குத்து வேகம் மாறும் வைங்களேன். அப்ப
இந்த கிடைவீச்சு என்னத்துல தங்கி இருக்கும்? கிடைவேகத்திலையும் தங்கி இருக்கும், நிலைக்குத்து வேகத்திலையும் தங்கி இருக்கும். ஆனா இந்த கிடைவீச்சு ஒன்று வாரத்துக்கு காரணம்ன்றது கிடைவேகம் தான் காரணம் கிடைவீச்சு வாரத்துக்கு. அப்ப இது இவருடைய பருமை கூடவா குறையவா என்று தங்குறது அந்த கிடைவேகத்திலையும் தங்கும், நிலைக்குத்து வேகத்திலையும் தங்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இந்த 45 பாகையில நீங்க பாக்குற நேரம் உங்களுக்கு தெரியும், சமன்பாடெல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த 45 பாகையில எறிகிற நேரம் தான் அதிக கிடைவீச்சு இந்த பந்து எடுக்கும். இப்ப நான் எடுத்துக்கொள்றேன், இப்ப நான் ஒரு 30 பாகையில எறிகிறேன், இல்லாட்டி 30 பாகையில இந்த பந்தை நான் இப்ப என்ன செய்ய போறேன், அதே வேகத்தோட எறிய போறேன். இப்ப பாருங்க எப்படி போகிறேன். ஓகே, இப்ப இவர் எவ்வளவு பார்ப்போமா? இவர் எவ்வளவு பார்க்க போறோம். இப்போ 19 கிட்ட வராருன்னு 19 மீட்டரா? ஓகே, திருப்பி அறிவோம். 19.9 மீட்டர், அதாவது 15 ms-1 வேகத்தோட கிடையோட 30 பாகையில நான் எறிகிற நேரம் இவர் என்ன செய்யறாரு, 19.9 மீட்டர் தூரத்துல அடிக்கார். 19.9 மீட்டர் தூரத்துல அடிக்கார். இப்ப யாராச்சும் சொல்லுங்க, லைவ்ல இருக்கிற நீங்க, இவர் இதே வேகத்தோட இதே கிடைவீச்சுல அந்த குண்டு கொண்டு விழணும்னு சொன்னார், இன்னொரு கோணத்தினூடாக எறிந்தாலும் பாசிபிள், இன்னொரு கோணத்தினூடாக எறிஞ்சாலும் இவரை நம்ம எறிஞ்சாலும் அதே இடத்துல கொண்டு விடுவார். யாராச்சும் கவுண்ட் பண்ணுங்க, ஆகும் எத்தனை பாகையோட எறிகிற நேரம் அவர் அதே இடத்துல கொண்டு விடுவார். பாப்போமா யாரு சொல்றேன்னு. இப்போ 19.9 மீட்டர் கொண்டு விழுந்தாரல்ல 30 பாகையில எறியப்படுற நேரம். ஓகே ஓகே ஓகே, அப்ப 60 பாகையில எறியப்பட்டாலும் என்ன செய்யணும், அவர் 19.9 மீட்டர் தூரத்துல என்ன செய்யணும், கொண்டு விடணும். பாப்போமா 60 பாகையில எறியப்பட்டா கொண்டு விடுறாராண்டு. அப்ப நான் அப்படியே தூக்கி கொண்டு 60 பாகையில கொண்டு வைக்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன், அவரை ஷூட் பண்ண போறேன். அப்ப கிடைவேகம் நிலைக்குத்து வேகம் என்ன பாருங்க, கிடைவேகம் குறைஞ்சு கொண்டு போகுது, நிலைக்குத்து வேகம் அதே அளவுல இருக்குது. அதிக புள்ளி அடைகிற நேரம் கிடைவேகம் மட்டும்தான் இருக்குது பிறகு. ஆனா எப்பவும் என்ன செய்யுது, இந்த மஞ்சள் கலர்ன்றது அவருடைய ஆர்முடுகள் எப்பவும் என்ன செய்யுது, கீழ் நோக்கி தான் இருக்கு. விளைவுள்ள ஆர்முடுகள் புவியீர்ப்பிங்களை இயங்குற எல்லா துணைக்கையும் அவருடைய விளைவுள் வேகம் என்ன செய்யும், கீழ் நோக்கி தான் இருக்கு. சரி, இப்ப எங்க அடிக்க போறாருன்னு பார்ப்போம். அதே இடத்துல அடிக்க. அப்ப என்ன விளங்கி கொள்றீங்க, ஒரு 30 பாகையில் எறியப்பட்டால் 60 பாகையில் அடிக்கார். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தானே. 30 பாகையில் எறியப்பட்டால் 60 பாகையில் அடிக்கார். ரெண்டையும் கூட்டினா 90 பாகைக்கு சமனா வரும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு 25 பாகையில வச்சு நான் என்ன செய்ய போறேன், எறிய போறேன். எறிகிற நேரம் இவங்க அடிக்காருன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப 25 பாகையில கொண்டு வந்துட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன், எறிய போறேன். திருப்பி நான் இதை ரீசெட் பண்றேன்னா, ஓகே, இப்ப நான் இவர் என்ன செய்ய போறேன், 30 பாய்க்கு எறிஞ்சு நான் என்ன 30 பாய்க்கு எறிஞ்சு நான் இப்ப எங்க போறார், 19.9 போவாரான்னு சொல்றாங்க. அப்ப 19.9 கொண்டு வைக்க, 19.9. ஓகே ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இவரை நான் எறிய போறேன். வெக்டர்ஸ் எல்லா கம்பெனிலையும் போடுவோம். ஓகே, 19.9 அடிக்கார் 30 பாகை. என்னடா இவரை நான் என்ன செய்யணும், தரமட்டத்தில் வைக்கணும். இப்ப அடிப்பார் இன்னைக்கு. பண்றது அப்படியா, தரமட்டத்தில் வைக்க 19.5. சாரி. ஓகே, இப்போ இது 30 பாகையில வைக்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஷூட் பண்ண போறேன். கொண்டு விழுந்துட்டேன். சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன், 60 பாகையில ஷூட் பண்ண போறேன். அதே இடத்துல கொண்டு விடுவார். சரி, அப்போ 15 ms-1 வேகம் அதே வேகத்தோட நான் என்ன செய்யறேன், பாகையை தான் மாத்திரேன். 30 பாகை 60 பாகை என்று ஒரே இடத்துல கொண்டு விடுறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இவரை 25 பாகையில வச்சு எறிய போறேன். அப்ப எங்க உண்டு அடிப்பாருன்னு சொல்லுங்க. அவன் அதே இடத்துல அடிப்பாரு, இல்ல அதுக்கு உள்ளால அடிப்பாரா? 25 பாகையில இப்ப எறிய போறேன். இப்ப அவர் உள்ளாக அடிப்பாரா இல்ல அதே இடத்துல அடிப்பாரா?
உள்ள அடிக்குமா இல்லாட்டா தாண்டி அடிக்குமா இல்லை அதே இடத்துல அடிக்குமா 25 பாயிண்டா? ஓகே, நேரம் போகுது. அப்போ உள்ளால அடிக்கும் என்ன ஏன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளதான் வரப்போகுது. அப்போ அவர் அடிக்கிறது வந்து குறைவாக தான் அடிக்க போகுது. அப்போ 25 பாயில் அடிக்கிற நேரம் இறங்கியோ அவரோட வாரார். எங்கே வராருன்னு பார்ப்போம். திருப்பி அடித்து பார்ப்போம். 17.6 மீட்டர் தூரத்தில் அடிச்சிருக்கேன். அப்போ 16.17.6 மீட்டர் தூரத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு பாகையில் எறிகிற நேரம் அடிப்பேன். அது எந்த பாகை? ஓகே சொல்லுங்க. ஆபோ எத்தனை பாகையில் திருப்பி அடிக்கிற நேரம் அதே 17.6 மீட்டர் தூரத்தில் அடிப்பேன்? 25 பாகையில் 17.6 மீட்டர் தூரம் அடிக்காருன்னு சொன்னால் அதே கிடைவீச்சு இப்ப வரும். இன்னொருக்கா 65 என்ன? நீங்க 90ல இருந்து 25 போனா 65ல அடிக்கும். ஓகே பாப்போம் 65ல அடிக்குமா? ஓகே அப்ப சரி. அப்போ இது சரி. அப்போ அதை நான் கடை தான் இப்போ 40 பாகைன்னு சொன்னால் அடுத்தது எப்போ அடிக்கும்னு சொல்லுங்க. அப்போ இது 40 பாகை. அப்போ 40 பாகை ஒரு இடத்த அடிக்குது. ஓகே எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு பார்ப்போம். 22.5 மீட்டர் தூரத்தில் அடிச்சிருக்கு 40 பாகை. பாகை மிச்சம் அப்படின்னா இதுக்கு இதே இடத்துல அடிக்கிற மற்ற பாகை எவ்வளவு? இதே இடத்துல இன்னொரு பாகையில் அடிக்க கூட அது எப்ப அடிக்கும்? 50ல அடிக்கும். ஓகே அப்ப 50ல நம்ம கொண்டு வந்து இப்போ அடிக்கும். சரி இப்ப இன்னொன்று அதியுயர் கிடை வீச்ச பெறணும் என்றால் எத்தனை பாகை? 45 பாகையில அடிக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப அதியுயர் கிடை வீச்சு 45 பாகை என்று சொன்னால் எல்லாத்தையும் விட அதியுயர்வான கிடை பேச்சு வரணும். அது வருதாட்டு பாப்போமா? 45 பாகையோடாக அடிக்கப்படுது. மேக்சிமம் கிடை வீச்ச பெறணும். என்னடா அதுவும் அதுக்கெல்லாம் விழுது பிள்ளைகள். ஆனா என்ன செய்யல, கொஞ்சம் கூட தான் விழுது. இது பாருங்க, இந்த 45 பாகையினூடாக விழுவது வந்து உயர்வாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசப்படுது. மற்றது 40 தானே, 42 கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆனா உயர்வாக இருக்கிறது 45 பாகையில் அறியப்பட்டதான் இருக்குது. ஓகே இப்ப இதை வச்சு கொண்டு சொல்லுங்க. இந்த ஒரு கோடு இருக்கு, இந்த கோடு இருக்கு, இது கோடு, இது கோடு, இது கோடு. இந்த 3 இதுலையும் 1 2 3 4 5ல இந்த 5லையும் அதி உயர்வான வேகம் எங்க எப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அதி உயர்வான குத்துயரம், நிலை குத்துயரம் எங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த கோடு. இப்ப நான் யாரோ காட்டப்படுதோ தெரியாது, மேல இருக்கு, அதான் அதி உயர்வான நிலை குத்துயரம் கிடைச்சது. அப்ப அதி உயர்வான நிலை குத்துயரம் எப்ப கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இவர் இந்த வேகக்கூறு, இப்ப இவரை நான் இப்படி எறிகிற நேரம் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன விளக்கம்? இப்போ ஒரே வேகம் தான், எல்லாமே 15 ms - 9 தான் நிறையப்பட்டது. இவருக்கு அதி உயர் குத்து உயரம் கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவருண்ட நிலைக்குத்துக்கூறு கூடவா இருந்திருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் விட இவருண்ட நிலைக்குத்து கூறு கூடவா இருந்திருக்கு. அதனால என்ன செய்யுது, கூடிய உயரத்துக்கு போயிருக்காரு. அதே நேரம் கூடிய உயரத்துக்கு போறதால அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு, கூடிய நேரமும் எடுத்திருக்கு. இப்போ பரப்பு நேரம் கூடினது இதுவா இருக்கும், மேல இருக்கிறது. அதி உயர் குத்து உயரத்தை அடைஞ்சதோ எது அடைஞ்சிருக்கோ அதுதான் பரப்பு நேரம் கூடினது. அதுக்கடுத்தது இது, அதுக்கடுத்தது இது, அதுக்கடுத்தது இது, எல்லாத்தையும் விட பரப்பு நேரம் குறைஞ்சது இவராக இருப்பேன். ஆனா இந்த கிடை வீச்சென்று வரக்குள்ள இந்த வேகம், அதாவது இவரோட கிடை வேகத்திலேயோ நிலைக்குத்து வேகத்திலேயோ தனியே என்ன செஞ்சிருக்காது, இந்த கிடை வீச்சு தங்கி இல்லை. அவரோட கிடை வேகத்திலேயும் நிலைக்குத்து வேகத்திலேயும் தான் தங்கி இருக்கு, அதாவது கோணத்துல தங்கி இருக்கு. சரிதானே? அப்ப கிடை வீச்சை தீர்மானிக்கிறதுன்றது தனிய நிலைக்குத்து வேகம் என்று சொல்லிடலாது, அதே மாதிரி தனிய கிடை வேகம் என்று சொல்லிடலாது. ஆனா கிடைவீச்சு ஒன்று வாரத்துக்கு காரணம் அந்த கிடைவேகம். கிடைவேகம் ஒன்று இருக்கிறது தான் காரணம். கிடைவீச்சு ஒன்று வாரத்துக்கு காரணம் கிடைவேகம். ஆனா கிடைவீச்சின் பருமனை தீர்மானிக்கிறது இந்த கிடைவேகம் மாத்திரம் அல்ல, நிலைக்குத்து வேகம். அது தெரிஞ்சுக்கோ. அப்ப இது ஓகே.
அப்ப இப்ப இது சரி, இது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா வழித்தடை இல்லாம கொண்ட நம்ம எரிஞ்சிருக்கோம், ஒரு பொருளை நம்ம எரிஞ்சு பார்த்தோம். இப்ப வழித்தடை இருந்தா என்ன நடக்கும்னு ஒருக்கா சும்மா பார்ப்போமா. இப்ப வழித்தடை இருந்தால், ஏர் ரெசிஸ்டன்ட் இருந்தால், இப்ப நான் என்ன செய்யறேன், இதை ரீசெட் பண்றேன், திருப்பி அதே மாதிரி கீழே வைக்கிறேன். இப்ப நான் 30 பாய்க்கு கொண்டு வரேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நோமலா இவரை ஒரு 20 ms-1 வேகத்தோட, 15 இல்லாம ஒரு 20ஓட நான் இவர் என்ன செய்ய போறேன் என்றால் எறிய போறேன். எறிகிற நேரம் அது எவ்வளவு தூரம் போறாருன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப எவ்வளவு தூரம் கொண்டு கொள்றாருன்னு சொல்லி சொன்னால், இவர் அப்படியே கொண்டு விற்போம், அது போவதில்லை, அது போவதில்லை. இது எவ்வளவு தூரம் கொண்டு வளர்ப்போம், மீட்டரால ஒரு 34.5 மீட்டர் கிட்ட வருதாம். நமக்கு நம்ம கால்குலேட் பண்ணியும் பார்க்கலாம். அப்போ இங்கிருந்து அளத்திருக்கமா 34.28 மீட்டர் கிட்ட வருது. ஓகே, இப்போ இல்லாட்டி இதை வச்சு கொண்டு பார்க்கலாம். நீங்கள் .4 செகண்ட்ல கொண்டு விழுந்திருக்கு, 35.31 மீட்டர். சரியானே இந்த இது. இப்போ இந்த புள்ளி இப்போ 2.4 செகண்ட்ல கொண்டு விழுந்திருக்கின்றால் இவருடைய பரப்பு நேரம் 2.4 செகண்ட். அப்போ 30 பாகையில் எறியப்பட்டது என்ன, 20 ms-1 30 பாகை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவரது வேகம் 20 ms-1 30 பாகை கிடைக்கோணத்தில் எறியப்பட்டிருந்தால் இவருடைய நிலைக்குத்து வேகம் எவ்வளவா இருந்திருக்கு. கிடைவேகம் 20/30, நிலைக்குத்து வேகம் 20 sin 30. அப்போ நிலைக்குத்து வேகம் எவ்வளவு, 10 ms-1 வரும் என்ன. அப்போ மேலே போகிறதுக்கு 1 செகண்ட், கீழே வரதுக்கு 1 செகண்ட், அப்போ 2 செகண்ட் எடுத்துருக்கணும். அப்போ இது தரையை அடிக்கிறதுக்கால அவங்க 2.04 செகண்ட் சொல்லியிருக்காங்களாண்டா இல்லை. இப்போ இதை வச்சு கொண்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் இது 2.04 செகண்ட் வருது பார்ப்போமா. இப்போ இவர் 20 ms-1 20 தான் அவரோட வேகம், 20 ms-1 கிடையோட 30 பாயோட எறியப்பட்டிருக்கு. அப்போ கிடை வேகம் வந்து 20/30, நிலைக்குத்து வேகம் 20 sin 30. அப்போ 20 sin 30 சொன்னால் என்ன வர போகுது, 10 ms-1 வரும் நிலைக்குத்து வேகம். ஆனால் இவருக்கு 2 செகண்ட் தான் வந்திருக்கணும், ஆனால் 2.04 செகண்ட் வந்திருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த கணிப்பு எப்படி கணிச்சிருக்காங்க. ஏன் அது 0.04 செகண்ட் கூட வந்திருக்கு பாப்போமா. இல்ல வழித்தடை இல்லை, வழித்தடை இல்லாம தான் அறியப்பட்டிருக்கு, வழித்தடை இல்லாம தான் அறியப்பட்டிருக்கு. வழித்தடை போடலைன்னா இனிதான் போடுவேன், போட்டா அப்படி வரும். என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்ம என்ன செய்யறோம், புவியீர்ப்பு பார்முறையில 10 எடுத்து பார்த்தோம். அதாவது 10 ms-1 வேகத்தோட எறியப்பட்டிருந்தா மேல அதான் 9.8 எடுத்தீங்கன்னா 2.04 வரும். அப்ப அதான் அக்யூரேட். இப்போ புவியீர்ப்பு பார்முறைகள் எவ்வளவு கேட்டீங்கன்னா நம்ம 10 செய்யலாம். அது வந்து என்ன இது நோமலா எடுக்கிறது. உண்மையா புவியீர்ப்பு பார்முறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது 9.8 9.8 போட்டா 2.04 செகண்ட் வருது. அப்போ வரணும். அது அக்யூரேட்டாக தான் நாங்கள் போடுறாங்க. அக்யூரேட்டாக 2.04 செகண்ட். ஓகே, வெரி குட். அடுத்தது இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் இருக்குமென்று சொன்னால், யார் ரெசிஸ்டன்ட் இருக்குமென்றால் வழித்தடை இருக்குமென்றால் இந்த பந்து எங்கே வந்து அடிக்கும், முன்னோக்கி தான் அடிக்கும். எங்கால் அடிக்கும், இவ்வளவு கிடைவீச்சு வராது, குறைவான ஒரு கிடைவீச்சுலாம் அடிக்க போகுது. ஓகேயா, ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா, ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, நான் எடுக்க. இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர் முன்னுக்கு தான் அடிச்சிருக்கார். இது ஏர் ரெசிஸ்டண்டோட அடிக்கப்பட்டது. அதாவது ஏர் ரெசிஸ்டன்ட் இந்த இருக்குல்ல, வழித்தடையோடு அடிக்கப்பட்டது தான் இது. வழித்தடை இருந்தால் அவர் என்ன செய்யாது, போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டார். அப்போ என்ன நடந்திருக்கும்னு சொன்னால் அவர் இந்த கிடை வேகம் குறைஞ்சிருக்கு. கிடை வேகத்தையும் என்ன செஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வெலோசிட்டி வெக்டர்ஸ், அதாவது வெலோசிட்டியை உங்களுக்கு காட்ட போறேன்.
அந்த கிடைவேகம் வழித்தடை இல்லைன்னா கிடைவேகம் என்ன செய்யாது, குறையாது, கூடவோ குறையாது, மாறாமல் இருக்கும். ஆனா வழித்தடை இருந்தால் கிடைவேகம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குறையும். வலிய மோதிரத்தால, வலி மூலக்கூறுகள் அவரோட மோதிரத்தால என்ன செய்யும், அவரோட வேகத்தை குறைக்கும். அப்ப இங்க வெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். அப்ப கிடைவேகம் இங்க என்ன செய்ய போகுதுன்னா குறைய போகுது, குறைஞ்சுதான் போயிருக்க போகுது. ஆரம்பத்துல இருந்த கிடைவேகத்தை காட்டிலும் இப்ப இருக்கிறது குறைவா இருக்கும். இப்ப திருப்பி ஒருக்கா போடுறோம். இப்ப இந்த கிடைவேகத்தை பாருங்க, அடிச்ச நேரம் இருந்த கிடைவேகம் இல்லை, அது குறைஞ்சிட்டு. சரி, இந்த திருப்பி ஒருக்கா போடுறேன்னு கவனிங்க. கிடைவேகம் குறைகிறதால தான் அது கிடைவீச்சு குறையுது. அதுதால மட்டும் குறையுதான்னு சொன்னா இன்னொன்றாலையும் குறையும். கிடைவேகமும் குறையும், இன்னொன்றாலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. என்னத்தால குறைய வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். கிடைவேகம் குறைகிறதால குறையுது என்று சொல்றது ஓகே, அதுவும் சரி. இன்னொன்றாலையும் குறையும், என்னத்தால குறையும்? இவருடைய நிலைக்குத்து வேகத்தை பற்றி சொல்லுங்க. இந்த நிலைக்குத்து வேகம் மேல் நோக்கி போகிற நேரம் வழக்கமா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏர் ரெசிஸ்டன்ட் இருக்கக்குள்ள அவர் அடைகிற அதிவேர் உயரமும் குறைஞ்சிருக்கு. வழித்தடை இருக்கக்குள்ள அவரு ஏன்னா அடைகிற அதிவேர் நிலைக்குத்து உயரமும் என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. அது ஏன் குறைஞ்சிருக்கு? ஏண்டா அங்கேயும் என்ன வழித்தடை இருக்கு, அதையும் என்ன செய்யும், அவர் இன்னும் குறைப்பார். அவர் மேல போக்குள்ள அமர்முடுகிறன்றது அளவு கூடவா இருக்கும். அமர்முடுகள் 10 நீங்க வழித்தடை இல்லாம இருக்க கூட மேல் நோக்கி அமர்முடுகள் 10 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வழித்தடை இருக்குமாக இருந்தால் இறை விசையோடு சேர்த்து வழியால கொடுக்கப்படுற தடையும் என்ன செய்யும், கீழ் நோக்கி தாக்கும். அப்ப நிறை விசை பிளஸ் என்ன செய்யும், வழித்தடை விசையும் கீழ் நோக்கி தாக்குறபடியா மேல் நோக்கிய அமர்முடுகள் என்ன செய்யும், புவியீர்ப்பு அமர்முடுகளை காட்டிலும் என்னவா இருக்கும், கூடவா இருக்கும். அந்த அமர்முடுகள் மேல் நோக்கி போக போக என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த வழித்தடை, இது பெரிய ஒரு விளக்கம், நான் இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கும் போது தெரியாது. வேகம் இருக்கக்குள்ளதான் வழித்தடை கூடவா இருக்கும், வேகம் இருக்கக்குள்ள வழித்தடை கூடவா இருக்கும். அப்ப நீங்க ஆரம்பத்துல இவரை நாங்க எறிகிற நேரம் 10 ms-1 வேகம் இருக்குல்லோ, அப்ப 10 ms-1 வேகம் இருக்கக்குள்ள கூட வழித்தடை இருக்கும். அப்ப ஆரம்பத்துல அவருடைய அமர்முடுகள் கூடவா இருந்து போக 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 அந்த அமர்முடுகள் என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு வந்து அதிகர் புள்ளியில அமர்முடுகள் 10 இருக்கும். அதிகர் புள்ளி அடைகிற நேரம் கீழ் நோக்கிய மேல் நோக்கிய திசையில அமர்முடுகள்னா கீழ் நோக்கிய திசையில ஆர்முடுகள் 10 இருக்கு. அப்ப அமர்முடுகள் என்ன செய்ய போகுது, ஆரம்பத்துல கூட இருந்து குறைஞ்சு அதாவது குறைவடையும் அமர்முடுகளா இருக்கும். மேல் நோக்கி போற நேரம் அதிக புள்ளியை அடையும் நேரம் குறைய நடக்க போது மேலிருந்து கீழே வர நேரம் பார்ப்போம். அப்ப வழக்கமா வழித்தடை இல்லாத போது மேல் நோக்கி 10 ms-2 அமர்முடுகள் என்று சொன்னால் வழி இருந்தால் வழித்தடை இருந்தால் அவருக்கு வேகம் இருக்கக்குள்ள கூட வழித்தடை இருக்கும் என்று சொன்னால் ஆரம்பத்துல அவருடைய வழித்தடை என்ன செய்ய போது ஆர்முடுகள் கூடவா இருந்து குறைஞ்சு கொண்டு 10க்கு வரப்போகுது. திருப்பி மேலிருந்து வர நேரம் கீழ் நோக்கி ஆர்முடுகள் 10ல இருந்து அந்த ஆர்முடுகள் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லுங்க. ஆகும் வழித்தடை மேல் நோக்கி தாக்குது, நிறைவிசை கீழ் நோக்கி தாக்குது. அப்ப என்ன நடக்கும், அது ஆர்முடுகள் என்ன செய்யும், ஆரம்பத்துல 10 இருந்து குறை என்ன செய்யும், ஆர்முடுகள் குறைஞ்சு கொண்டு போகும். சரியா? அப்ப நிலைக்குத்து வேகம் அதுல இதுவும் சொல்ற வழித்தடையால குறைக்கப்படுறதால நிலைக்குத்து உயரமும் குறைவா இருக்குது, பரப்பு நேரம் அதனால குறைவா இருக்கு. பரப்பு நேரம் குறையுது, அதே நேரம் கிடைவேகம் குறைவதால கிடை வச்சு என்ன செய்யுது, குறையுது. சரியா? அப்ப நிறை விசை கீழ் நோக்கி எப்பவும் தாக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம். இப்ப வழித்தடை இருந்தா குறையுதுன்னு தெரியும். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன், நோமலா வழித்தடை இல்லாம நான் இப்ப நான் எறிய போறேன்னா வழித்தடை இல்லாம நான் இவரை எறிய போறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு 45 பாயில தரையில இருந்து எறிகிறேன் வெப்பம், ஒரு 20 ms-1 வேகத்துல எறிகிறேன். இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்த அடிக்க, இங்க அடிக்க, எங்கேயோ கொண்டு போய் அடிக்க, இப்படி ஓகே இந்த மாதிரி எடுக்க நான் ஸ்பீடா விட்டுறேன். ஓகே, இது 25 ms/s -1.
அப்போ 40 பாகை கிடையோட கோணத்தில் நான் என்ன செய்கிறேன், இவரை 25 ms -1 வேகத்தோடு எறிகிற நேரம் இவர் என்ன செய்கிறாரு, இங்கே கொண்டு அடிக்க கணக்கு ஒரு எவ்வளோ தூரம் தெரியாது இருக்க பார்ப்போம். எவ்வளோ தூரம் 61.6 கிட்ட வருது. ஓகே, அந்த மாதிரி வருதுன்னு எப்பவுமே. அப்போ இது ஒரு பம்கின் எறிஞ்சிருக்காங்களாம். பம்கின்னோட என்ன என்னண்டு பம்கின்னோட என்னடா, பூசணிக்காய் எறிஞ்சிருக்காங்க. இப்ப ஒரு மனுஷனை தூக்கி எறிய போறேன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, வழித்தடை இல்லை, ஒரு பூசணிக்காய் அறியப்படுற நேரம் இங்க கொண்டு அடிச்சது, மனுஷனை கொண்டு எறிஞ்சா மனுஷன்ன்றவன் எப்படிப்பட்ட ஆள், 70 கிலோகிராம் மனுஷனை எறிய போறேன் நான். இப்ப நான் பூசணிக்காய் எறிஞ்சேனா, பம்கின் இந்த 5 கிலோ பம்கினை நான் எறிஞ்சேனா, அந்த பம்கின் என்ன செய்யுது, அப்படியே கொண்டு இங்க கொண்டு விழுது, விடத்தை கொண்டு விழுது. இப்ப நான் 75 கிலோகிராம் மனுஷனை தூக்கி எறிஞ்சினேன்டா, அவள் எங்க கொண்டு விழுவான் பாப்போம். 70 கிலோகிராம் மனிதனை நான் தூக்கி எறிஞ்சினேன்டால், அதே 40 பாகையில அதே விதத்தில் எறிஞ்சினேன்டால், அந்த மனிதன் எங்க கொண்டு விழுவான், யார சொல்றான்னு பாப்போம். பூசணிக்காய். இப்ப மனுஷனை தூக்கி எறிகிறாங்க, எங்க கொண்டு விழுவான், வழித்தடை இல்லை, நிறைவிசம் மட்டும்தான் இருக்குது, எங்க கொண்டு விழுவான். சொல்லுங்கடா யாராச்சும். அதே இடத்துலாம் விழுவான். சரியோ, சொல்லியாச்சு, அதே இடத்துலாம் விழுவான். ஏனென்று சொன்னா, எந்த பொருள் என்ன நிறவுடைய பொருளா இருந்தாலும் சரி, 5 கிலோகிராமா இருந்தாலும் என்ன சொல்ற, என்னது கூழாங்கல்லா இருந்தாலும் சரி, பாறாங்கல்லா இருந்தாலும் சரி, வழித்தடை ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னா, புவியீர்ப்பு விசை மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி சொன்னா, நீங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆர்முடுகள் தான் இருக்கும். கீழ் நோக்கி 10 ms -2 ஆர்முடுகள். அது சின்ன கல்லா இருக்கட்டும், பெரிய பாறாங்கல்லா இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யும், கீழ் நோக்கி 10 ms -2 ஆர்முடுகள் தான் இருக்கும்னு சொன்னா, மனுஷனை தூக்கி எறிஞ்சாலும் அங்க அவங்க விடுவான். பாப்போமா? அப்ப மனிதனை தூக்கி எறிய போறாங்க, அந்த போறான் மனுஷன். சரி பிள்ளைகளுக்கு 10 ms -1 வேகத்தோட எறிய போறது 30 பாகையில. இப்ப நான் என்னத்தை எறிஞ்சாலும் கூடி, இப்ப மனுஷன் சொல்றாங்க, மனிதன் எறிஞ்சாலும் கூடி அவர் என்ன செய்யறார், அதே இடத்துல தான் விடுவார். அதே போல இப்ப நான் கார் 2 இருக்கா, கார் எறிஞ்சாலும் என்ன செய்யப்பார், இந்த கார் அங்கதான் கொண்டு விடும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொல்லி சொன்னார், வழித்தடை ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னார், எல்லா பொருட்களின் ஆர்முடுகளும் கீழ் நோக்கி 10 ms -2 இருக்கு. அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த எறியத்திலையும் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு பொருளை நீங்க எறிகிற நேரம் அவர் கிடைவீச்சு ஒரு குறிப்பிட்ட வருதுன்னு சொன்னால், அந்த பொருள் என்ன தெளிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 5 கிலோகிராமா இருந்தாலும் சரி, 500 கிலோகிராமா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், அதே இடத்துல கொண்டு விட போறார். இங்க வழித்தடை ஒன்று இருந்தா தான் என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த மாறி மாறி விடும். இப்ப நீங்க இதுல நான் கார் எறிகிறேன், இந்த மாதிரி பாருங்க, இந்த கார் கொண்டு இங்க அடிக்குது, சரியா? அதே போல நான் அந்த காருக்கு பதிலாக நான் ஃபுட்பால் எறிகிறேன். ஃபுட்பால் எறிஞ்சேன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபுட்பால் அங்கதான் அடிக்குது, அதே இடத்துல கொண்டு அடிக்குது. இப்ப வழித்தடை ஒன்று இருக்குமாக இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கார் அடிக்கிற இடம்ன்றது ஃபுட்பால் அடிக்கிற இடத்தை காட்டிலும் குறைவான ஒரு கிடையிட பேச்சுதான் அடிக்கும். அப்ப நான் இப்ப வழித்தடையோட எறிய போறது பாருங்க, வழித்தடையோட நான் இது எறிகிறேன், இது பந்து எறிகிறேன். பந்து இங்க முன்னால ஒரு இடத்த கொண்டு விடுது, தெரியுதோ தெரியாது, முன்னால கொண்டு விடுது. இதுவே காரை நான் அதே வழித்தடையோட எறிஞ்சேன்னு சொல்லி சொன்னான், அவர் எப்படி கொண்டு விழுவாருன்னு சொன்னார், அதுக்கு முன்னால கொண்டு விழுவணும். உங்களுக்கு தெரியுது இல்லை, ஆனா முன்னாலாம் கொண்டு விழுது. இருங்க, ஜூம் பண்ணி தான் காட்டணும். எப்படி சொன்னலாம், சில விஷயங்கள் இதுல என்ன சொல்ற, ட்ராக் பண்ண இல்லை, கொண்டு இழுக்கையில் இல்லை. ஓகே, இப்போ நான் இதுல சொல்றேன், இதுல உங்களுக்கு நல்ல தெளிவா பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப கார் வழித்தடை இருக்கக்குள்ள ஒரு ஃபுட்பால் எறிகிற நேரம் அது கூடிய தூரத்துல போவார், கார் எறிகிற நேரம் குறைஞ்ச விடை இடைப்பிடிச்சு அடைகிறார். என்ன காரணம்னு சொன்னா, வழித்தடை
அந்த வேகத்துல தங்கி இருக்கிற மாதிரி, அந்த பொருள் வேகத்துல தங்கி இருக்கிற மாதிரி அந்த பொருள் வந்து இந்த வலிய மோதுல இந்த பரப்புலையும் தங்கி இருக்கு. சரி, இப்ப பரப்பு கூடினது கார். அப்ப கார் பரப்பு கூடினால் வழித்தடை விசை அந்த பந்தை காட்டிலும் கார்ல தான் விசை கூட தாக்கும். அப்ப அவர் என்ன செய்வார், கார் நல்லா விலகித்தார், பந்தை காட்டிலும் ஒரு குறைந்த இடப்பெயர்ச்சியை தான் என்ன செய்வார், கொண்டு விடுவார். ஓகேயா? சரி, இப்போ இதுல வேற என்ன நம்ம பார்க்கணும், ஒருக்கா சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு. இப்போ நான் சொல்லி விடுறேன்னா இதுல என்னென்ன பாசிபிள், என்னென்ன செய்யலாம்னு சொல்றேன். இப்போ இந்த உயரங்களை கூட்டி குறைக்கலாம். அப்ப கிடையோட எறிகிறத பார்ப்போம் என்ன. அப்ப கிடையோட நீங்க எறிகிற நேரம் நான் என்ன செய்ய போறேன், ஒரு பந்து எறிகிறேன் எப்பவுமே. அப்ப பந்துல கேனன் போல நான் கிடையோட எறிகிறேன். அது ஒரு 15 ms வேகத்துல எறிகிறேன்னு சொன்னால் அந்த பந்து இப்படிதான் போகுது. இப்ப இது நான் வேகத்தை கூட்டுறேன் வைங்க, 20 ms வைங்க, என்ன செய்யும், கிடை பேச்சு கூடும். இன்னும் 25 வைங்க, என்ன நடக்கும், கிடை பேச்சு இன்னும் கூடும். அப்ப அதே மாதிரி இந்த கிடைவேகம் கூட கூட இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா கிடை பேச்சு கூடுது. இப்ப இந்த கிடை பேச்சு இதுல தங்கி இருக்கு, நிலைக்குத்துவகம் தான் இல்லையே. அப்ப நிலைக்குத்துவகம் 0 சொன்னா இங்க கிடை பேச்சு இதுல மட்டும் தங்கி இருக்கு என்று சொன்னா கிடைவேகத்துல மட்டும்தான் தங்கி இருக்கு. இந்த நிலைக்குத்துவகத்தோட எறிகிறப்படுற சந்தர்ப்பத்துலதான் நம்ம என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாதுன்னு சொன்னா அது கிடைவேகத்திலையும் தங்கும், நிலைக்குத்துவகத்திலையும் தங்கும். என்ன காரணம் என்றால் இந்த நிலைக்குத்துவகம் பரப்பு நேரத்தை தீர்மானிக்கும். அப்ப பரப்பு நேரம் என்று சொல்றது எவ்வளவு நேரம் இவர் யாருல இருக்கிற நேரம், அந்த நேரத்துக்குள்ள கிடைவேகமும் ஒன்று இருக்குமா இருந்தால் கூடுதலா இருக்குமான்னு சொன்னா கிடையிட பேச்சு கொடுக்கும். அப்ப பரப்பு நேரத்தை தீர்மானிக்கிறது நிலைக்குத்துவகம், அதே மாதிரி நிலைக்குத்து உத்துவேகத்தை தீர்மானிக்கிறது நிலைக்குத்துவகம். அப்ப இந்த கிடையிட பேச்சுன்றது கிடைவேகத்திலையும் அதே நேரம் என்ன இந்த S/UT தானே பாய்ப்போம். அப்ப U/T. அப்ப பரப்பு நேரம் கூடினாலும் என்ன செய்யும், கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இல்ல நேரம் கூடுமான்னு சொன்னா இல்ல. அப்ப நிலைக்குத்துவகம் பிளஸ் இந்த கிடைவேகம் பிளஸ் நிலைக்குத்துவகம் இது ரெண்டுலயும் தான் இந்த கிடை பேச்சு தங்கி இருக்கு. சரியா? ஆனா இந்த சந்தர்ப்பத்துல இது எல்லாமே கிடையாட எறியப்படுறதால இங்க கிடை பேச்சு கிடைவேகத்துல மட்டும்தான் தங்கி இருக்கு. ஓகேயா? இப்ப அதே போல ஏர் ரெசிஸ்டன்ட் இருந்தால் எங்க ஓட்டு விழுமென்று பார்ப்போம். அப்ப ஏர் ரெசிஸ்டன்ட் இருக்குமென்று சொன்னால் அவர் என்ன செய்வார், முன்னோக்கி தான் விழ, கொஞ்சம் முன்னோக்கி விழுறீங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா விழுந்துடும். உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் தெரியாட்டியும் கொஞ்சமா என்ன செய்யும், முன்னோக்கி விழுந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதோட நிப்பாட்டுவோம். நான் இது 26 ஆக்களுக்கு மற்ற 25க்கும் நான் இதை செய்து காட்டல. அப்போ உங்களுக்கும் இது பிரயோசனப்படும், 26க்கும் பிரயோசனப்படும். அடுத்தது லைட்ல செய்வோம். சரிதானே? லைட்ல ஒளி முறிவு அதுகளோட செய்வோம். அப்ப அதுகள் இன்னும் படிக்கிற நேரம் தானே, இன்னும்